வெல்கம் டு IAS அகாடமி. இப்போ நம்ம டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஏஐ எக்ஸாம் அதில் ட்ரிபிள்இக்குரிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். தெர்மோகப்பிள்ஸ் ஒர்க் ஆன் என்ன எஃபெக்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா சிபி எஃபெக்ட் தான் கரெக்ட். இண்டக்ஷன் எஃபெக்ட் வந்து சரியான ஆன்சர் இல்லை. இதை விட இதை ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர். சிபேக் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்யூஷன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்பொழுது என்ன ஃபார்ம் ஆஃப் இதில் வந்து கன்வெர்ட் பண்ணுது, அந்த மெஷர் பண்ணும்பொழுது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறீங்களா, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அதை வந்து மெஷர் பண்ணது எப்படி மெஷர் பண்ணுதுன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்யூஷனாக மெஷர் பண்ணுது. ஸோ அந்த பல்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுதுன்னா பல்ஸை மெஷர் பண்ணுறது பேர் டிஜிட்டல் டிரான்ஸ்யூஷன் அப்படிங்கிறது பேர். ஆக்டிவ் இது கிடையாது. ஆக்டிவ் விட டிஜிட்டல் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர். இப்போல்லாம் அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி மாறி வருது இல்லைங்களா, அதனால் டிஜிட்டலுக்கு தான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பார்த்துருமா? சரி, அடுத்த பார்த்தோம்னாக்க ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஃபார் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் சூட்டபிள் ஃபார். அதாவது இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுல ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட் டு கண்ட்ரோல் த ஸ்பீட் அது இண்டக்ஷன் மோட்டார். ஓகேங்களா, அது வந்து எதுக்கு பயன்படுது, எதுக்கு சூட்டபிளா இருக்குது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு இது வந்து சூட்டபிளானது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபேன் அண்ட் பம்ப் டிரைவ்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து டிரைவர் பை கிரேனை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு. அடுத்து ரன்னிங் இட் ஆஸ் ஏ ஜென்ரேட்டர். இது வந்து இந்த மோட்டார் இண்டக்ஷன் மோட்டார் சொல்ற பொழுது அது வந்து ஜென்ரேட்டரா ரன் பண்ணும்பொழுது இதை வந்து இந்த மிட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடை வந்து இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ஸ்டேட்டார் வோல்டேஜ் மெத்தடு, ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடு அப்படிங்கிறத கான்ஸ்டன்ட் ரோல் டிரைவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன் அண்ட் பம்ப் டிரைவ்ஸ் அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்பீட் கண்ட்ரோல் செய்யும் பொழுது ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்டு பம்ப் டிரைவ்ஸுக்கு தான் இது சூட்டபிளான மெத்தடு. மற்ற எதுக்கும் இது சூட்டபிளாக இருக்காது. சரிங்களா? ஸோ ஃபேன் அண்டு பம்ப் டிரைவ்ஸ் என்பதான் ரைட்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருமா? ரைட். சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் ஹிட்ஸ் பியூர் இண்டக்டிவ் லோட். அதாவது சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டருங்கிறது பியூர் இண்டக்டிவ் லோடு கொடுக்குது. அந்த பியூர் இண்டக்டிவ் லோட கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், எந்த ஃபார்மேஷன்ல இருக்கும்? சைனசாய்டல், ரெக்டாங்குலரு, சைன் வேவ் வடிவத்தில் இருக்கும், ரெக்டாங்குலரா இருக்கும், ட்ரபசோடியலா இருக்கும், ரேம்ப் ஷேப்ல வருது அதான் ட்ரபசோடியல், ட்ரையாங்குலர் முக்கோண வடிவத்தில் வரும். ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன் வந்து இருக்கணும். இதுல ரைட்டான ஆன்சர், சரியான ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ட்ரையாங்குலர் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ட்ரையாங்குலர் அப்படிங்கிற ரைட்டான ஆன்சர். ஸோ மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் ஆனது பியூர் இண்டக்டிவ் லைன் கொடுக்கும் பொழுது, பியூர் இண்டக்டிவ் லோட்ல கனெக்ட் பண்ணும் பொழுது அதோட வேவ்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னாக்க ட்ரையாங்குலரா இருக்கும். ஸோ ட்ரையாங்குலர் என்பதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? சரி, வோல்டேஜ் பிளாக்கிங் ஆஃப் IGBT இஸ் டிட்டர்மைன்டு பை. அதாவது ஐஜிபிடி நமக்கு தெரியும், இது ஒரு டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ். இது வந்து வோல்டேஜ் வந்து பிளாக் பண்ணுது. வோல்டேஜ் பிளாக்கிங் அது ஒரு மெத்தட்னு வச்சுங்களேன். ஐஜிபிடியில் வோல்டேஜ் பிளாக்கிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. இது எதை டிட்டர்மைன் பண்ணி வருது? இங்கே கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷன் லேயரு, பாடி லேயரு, மெட்டல் யூஸ் ஃபார் கான்டெக்ஸ், ட்ரிஃப்ட் லேயர் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ட்ரிஃப்ட் லேயர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ ட்ரிஃப்ட் லேயர் ஆப்ஷன் டி இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா பின் டைப் இன்சுலேட்டர். இப்போ இன்சுலேட்டர் வந்து பயன்படுத்துறாங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சைடு இன்சுலேட்டர் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா?
அது வந்து வோல்டேஜ் லிமிட்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து எது வரைக்கும், எந்த வோல்டேஜ் வரைக்கும் இந்த பின் டைப் இன்சுலேட்டர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 60,000 கிலோ வோல்ட்டுக்கு மேல, 33 கிலோ வால்ட்டுக்கு மேல, 25 கிலோ வோல்ட்டுக்கு மேல, 25,000 அதான் கிலோ வோல்ட்னு சொல்லியிருக்கான். 11 கிலோ வாட்டு கேவிக்கு மேல ஜெனரேட்டர் நாட் யூஸ் த வோல்டேஜ் எக்ஸீடிங், இந்த லெவலுக்கு மேல பயன்படுத்த முடியாத பின் டைப் இந்த வோல்டேஜுக்கு மேல இது தாங்கக்கூடிய வோல்டேஜ் இவ்வளவுதான் அப்படின்னா இந்த பின் டைப் இன்சுலேட்டர் 33 கேவி வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேல இதை பயன்படுத்த முடியாது. இதான் டிசைன் வந்து அப்படிதான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 33 கேவி வரைக்கும் தான் அது வோல்டேஜ் ரேட்டிங் வந்து தாங்கும். அதுக்கு மேல இந்த இன்சுலேட்டர் பயன்படுத்தினாக்கா இது அதோட கண்டிஷன் வந்து அப்நார்மல் கண்டிஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின் டைப் இன்சுலேட்டர் வந்து 33 கேவி வரைக்கும் தான் இதை பயன்படுத்த முடியும். அதுக்கு மேல இதை பயன்படுத்த முடியாது. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட ஸ்கேல் வந்து எப்படி இருக்கும்? அதாவது ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஸ்ப்ரிங்கை பயன்படுத்தி மூவிங் கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த ஸ்கேல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனு. அடுத்து பாத்தீங்கன்னா கிராம்ப்டு அட் லோயர் எண்டு அண்ட் எக்ஸ்பாண்டட் அட் அப்பர் எண்டு. லோயர் எண்டில் பார்த்தா கிராம்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதோட விலகாம ஸ்பிண்டில் வந்து விலகாம இருக்காது கிராம்பிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடு வந்து பண்ணியிருப்பாங்க. நழுவாம இருக்கிறதுக்காக, அசையாம இருக்கிறதுக்காக சொல்ல அக்யூரேட்டா சொல்ல போனா. அதே மாதிரி எக்ஸ்பாண்டட் அப்பர் எண்டு, அந்த மேல இருக்கக்கூடிய அப்பர் எண்டு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுற மாதிரி. ஏன்னா ஸ்ப்ரிங் அப்படின்னாவே என்ன ஆகும், சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஹீட்னால எலாங்கேட் ஆகும். ஸ்ப்ரிங்கோட தன்மை வந்து அதான், ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனு. மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பாண்டட் லோயர் எண்டு. லோயர் எண்டு வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுற மாதிரியும், அப்பர் எண்டு வந்து கிராம்பிங் சிஸ்டத்துல கிராம்பிங் மெத்தடை பயன்படுத்திருக்க மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறது மூணாவது ஆப்ஷனு. நாலாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிராம்புடு போத் அண்டு லோயர் எண்டு அண்ட் கிராம்புடு அட் லோயர் எண்டு. ஹையர் அப்பர் எண்டுன்னு வந்துருக்கணும், இது மிஸ்டேக் ஆயிருக்குங்க. ஸோ லோயர் எண்டும் கிராம்ப் பண்ணியிருப்பாங்க, அப்பர் எண்டும் கிராம்ப் பண்ணியிருப்பாங்க, ரெண்டுமே கிராம்ப் ஆயிருக்கும். எக்ஸ்பாண்டட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது நாலாவது ஆப்ஷனு. இந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு மூவிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த ஸ்கேல் ஆனது லோயர் எண்ட்ல கிராம்ப் பண்ணப்பட்டிருக்கும், அப்பர் எண்ட்ல எக்ஸ்பாண்டட் சிஸ்டம் அது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுற மாதிரி அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதோடைய ஸ்கேல் ஆனது லோயர் எண்ட்ல கிராம்பிங் செய்யப்பட்டிருக்கும், அப்பர் எண்ட் ஆனது எக்ஸ்பாண்டட் ஆகுற மாதிரி அது வந்து அமைக்கப்பட்டு இருக்கும். ஸோ பி என்பதுதான் ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான ஆன்சர். எக்ஸாமுக்கு நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு, அதனால எல்லாரும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, அசால்ட்டா இருக்காதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான், ரைட்டுங்களா? அதான் அந்த சிலபஸுக்குள்ள கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு சரியான ஆன்சர் பண்றதுக்கு தயாராகும். அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.